நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எந்தெந்த வங்கிகளின் இன்டர்நெட் பேங்கிங் சேவை மாற்றியுள்ளார்கள் என்று பார்க்கலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அண்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நியூ ரூல்ஸ். அனைத்து வங்கிகளின் இன்டர்நெட் பேங்க் சேவை முற்றிலும் மாற்றம். ஏப்ரல் 25 முதல் அமலுக்கு வரும். ஆர்பிஐ என சுருக்கமாக அழைக்கப்படும் இந்திய ரிசர்வ் வங்கியானது இந்தியாவில் உள்ள அனைத்து வங்கிகளுக்கும் புதிய மற்றும் பிரத்யேகமான இன்டர்நெட் டொமைனை வெளியிடுவதாக அறிவித்துள்ளது. அது bank.in என்ற டொமைன் ஆகும். 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் அனைத்து இந்திய கடன் வழங்குனர்களும் இந்த புதிய டொமைனுக்கு மாற வேண்டும் என்று ஆர்பிஐ உத்தரவிட்டுள்ளது. அதாவது ஏப்ரல் 25 முதல் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட இந்திய வங்கிகளும் ஏற்கனவே உள்ள டொமைன்களுக்கு பதிலாக bank.in என முடிவடையும் இணையதளங்களை பயன்படுத்த வேண்டும். இது டிஜிட்டல் வழியிலான நிதி மோசடிகளை தடுக்கும் நோக்கத்தின் கீழ் அமல்படுத்தப்பட்டுள்ள இந்த புதிய டொமைனானது முறையான வங்கி இணையதளங்களையும் போலியான வங்கி இணையதளங்களையும் வேறுபடுத்தி காட்ட உதவும் என்று, இதனால் வாடிக்கையாளர்களுக்கு முறையான வங்கி தளங்களை எளிதாக கண்டறிய முடியும் என்றும், இதன் விளைவாக சைபர் கிரிமினல்களால் உருவாக்கப்பட்ட போலி இணையதளங்களுக்கு வாடிக்கையாளர்கள் சிக்கும் அபாயம் குறையும் என்று ஆர்பிஐ கூறியுள்ளது. இதேபோல என்பிஎஃப்சி என சுருக்கமாக அழைக்கப்படும் வங்கி அல்லாத நிதி நிறுவனம் மற்றும் பிற நிதி நிறுவனங்களும் புதிய டொமைன்களை அறிவிக்கப்படும். அது fin.in என்கின்ற டொமைன் ஆகும். இதுவும் டிஜிட்டல் நிதிச்சூழல் அமைப்பு முழுவதும் மோசடிகளை தடுக்கும் நோக்கத்தின் கீழ் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இது குறித்து பேசிய ஆர்பிஐ ஆளுநர் மல்ஹோத்ரா, வங்கிகளும் என்பிஎஃப்சிகளும் தொடர்ந்து தங்கள் மோசடி கண்டறிந்த அமைப்புகளை சம்பவ பதிலளிப்பு வழிமுறைகளை மேம்படுத்த வேண்டும் என்றும் மற்றும் நிதி மோசடிகளை தடுக்க வழக்கமான பாதுகாப்பு மதிப்பீடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கடந்த செப்டம்பர் வரை நடந்த 6,32,000 சம்பவங்களில் யூபிஐ என்று சுருக்கமாக அழைக்கப்படும் யூனிஃபைடு பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் மோசடிகளால் மட்டும் இந்தியர்கள் ரூ.485 கோடியே இழந்துள்ளனர். 2022-23 முதல் யூபிஐ மோசடிகளால் 2,145 கோடி இழப்பு. இது போன்ற மோசடிகளை எதிர்த்து இந்திய அரசாங்கம் 6,69,000 சிம் கார்டுகளையும் 1,32,000 IME-களையும் தடை செய்ய உள்ளது. இந்திய சைபர் கிரைம் ஒருங்கிணைப்பு மையமானது 1,700 ஸ்கைப் ஐடிகளையும் மற்றும் 59,000 வாட்ஸ்அப் ஐடிகளையும் முடக்கியுள்ளது. மேலும் 9,94,000 புகார்களில் இருந்து ரூ.3,431 கோடி காப்பாற்றப்பட்டுள்ளதாகவும் மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சமீபத்தில் யூபிஐ பரிவர்த்தனை ஐடி தொடர்பான புதிய விஷயம் அமலுக்கு வந்தது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. யூபிஐ பரிவர்த்தனை ஐடிகளை உருவாக்கும் செயல்முறையை தரப்படுத்துவதற்காக என்பிசிஐ என்று சுருக்கமாக அழைக்கப்படும் இந்திய தேசிய கொடுப்பனவு கழகமானது யூபிஐ பரிவர்த்தனை ஐடிகளில் எழுத்துக்களை மட்டுமே பயன்படுத்தும்படியும் சிறப்பு எழுத்துக்களை பயன்படுத்துவதை தவிர்க்கவும் அறிவித்துள்ளது. பிப்ரவரி 1 முதல் அமலுக்கு வந்த இந்த புதிய விதிமுறையின் கீழ் எந்த யூபிஐ பேமெண்ட் ஆப்களாலும் இந்த சிறப்பு எழுத்துக்களை பயன்படுத்தி பரிவர்த்தனை ஐடியை உருவாக்க முடியாது. ஒருவேளை பரிவர்த்தனை ஐடியில் சிறப்பு எழுத்துக்கள் உள்ள யூபிஐ ஆப்பை நீங்கள் பயன்படுத்தினால் அந்த ஆப் வழியிலான பரிவர்த்தனை நிராகரிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. யூபிஐ பரிவர்த்தனை ஐடியானது உங்களுடைய யூபிஐ ஐடியில் இருந்து வேறுபடாது என்பதை நினைவில் கொள்ளவும். இரண்டையும் ஒன்றே என குழப்பிக்கொள்ள வேண்டாம் எனவும் தகவல்கள் நமக்கு வெளியாகியுள்ளன. இந்த தகவல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இதுபோல கவர்மெண்ட் அறிவிப்புகள், அனைத்து உண்மை அறிவிப்புகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.